ஹாய். இன்றைக்கி ஒரு சிறு வேண்டுகோள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்க்கு எல்லாருக்கும் ரெக்வஸ்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிறப்போலாம் இந்த ஒர்ஸ்ட் யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் ஏதோ சீஃப் கெஸ்ட்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க இது பண்ணுறது வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டான ஒரு உதாரணம். நம்ம மாணவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணுன்னா, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும், அதுக்கான சிந்தனைகள், தொழிலதிபர்களில் தொழில் செய்கிறவங்கள அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். நம்ம இளைஞர்கள் வந்து அவங்கள ஒரு முன்மாதிரியாக எடுத்துகிட்டு தொழில் புரட்சி வந்து உருவாக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு போலி மோகத்தில் இருக்கிற ஒரு சினி இண்டஸ்ட்ரீஸு, யூடியூப் ரீல்ஸ் போடுறவங்களாம் கூப்பிட்டு பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. இதனால் நாமளும் முன்னேறலாம்னு சொல்லிட்டு யூடியூப் போட்டுட்டு கசாமசான்னு போட்டு அவங்களோட காலத்தை வந்து வேஸ்ட் வச்சுருவாங்க. ஒரு தலைமுறையே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் காலேஜ் நடத்துகிறவங்களும் சரி, பிரின்ஸிபால்ஸும் சரி, ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட்டு. உங்கள் காலேஜில் ஃபங்க்ஷன் நடந்தால் தொழில் செய்கிறவங்கள, உங்கள் ஏரியாவில் தொழில் செய்கிறவங்க, இல்லை உங்களால் சான்ஸ் கிடைச்சா நல்ல மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இல்லை ஒரு MBA பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, இவங்களை கூப்பிட்டு வந்து மோட்டிவேஷனில் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாணவர்களுக்கு வந்து ஒரு உத்வேகம் இருக்கும். ஒரு தொழில் புரட்சி உருவாக வந்து ஒரு மாற்றங்கள் கொடுக்கும். இதுதான் நம்ம வந்து கல்வி பயிலகத்தில் வந்து நம்ம கொடுக்கணுமோ தவிர, சினிமா மோகத்திலேயோ இல்லை இந்த வீடியோ மோகத்தில் இருக்கிறவங்களை காட்டினோம்னா நம்ம வருங்கால சமுதாயம் வந்து கெட்டு போகும். அதனால் சிறந்த தலைமுறை உருவாக்கணும்னா சிறந்த முறையில் கல்லூரிகள் நடத்துங்க, ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். நம்ம மாணவர்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனல் கொடுங்க. எஸ், நல்லதே நினைப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஆல் த பெஸ்ட்.